Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வேவ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா உங்களை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கனாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க வந்து ரிமோட், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்ககிட்ட ஓன் லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ரிமோட் மூலியமாக ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற இந்த லெவலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ்க்கு வந்து கட்டாயமாக போகணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த டெலிகிராம் சேனல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸுங்கிற டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஜாப்ஸு, பார்ட் டைம் ஜாப்ஸு, உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு எவ்ரிடே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து ஜாப் சீக்கர் ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப் மூலியமாக கிடைக்கும். நீங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இந்த நெக்ஸ்ட் வேவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாக்டவுன் அந்த கோவிடை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிறத தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குங்கிறத இந்த மெட்ரிகுலேஷன் இந்த சிபிஎஸ் ஸ்கூல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே ஸ்கூலில் வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹையர் பண்ணி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 700க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி ஹையர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லேர்னிங் கம்பெனியாக இருக்குது. எந்தெந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையரிங் பண்ணுறாங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக, அதாவது ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இல்லைனாலும் பேசிக்காக இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஆனால் மஸ்ட்டாக வந்து தமிழ் தெரியணும். நீங்கள் வந்து பேசிக் லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். இப்போது இந்த கம்பெனியில் தான் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய பிடிஏ, அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு வில்லிங் இருக்கீங்க. அதாவது நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் நான் வந்து கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்த உடனே டக்குன்னு அப்படி உள்ளே போயிட்டு அப்ளை பண்ணிடுறீங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண மாட்டீங்க. அதனால் நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து தகுதியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய நபர்கள் வந்து அப்ளை பண்ணுறாங்க, பட் வந்து ஹச்ஆர் சைட்லேருந்து எங்களுக்கு ரிப்ளைவே வரல, நாங்கள் ரொம்ப ஃபீல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறோம், எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, மெயில் வரல, கால் வரல, எதுவுமே இல்லை, எங்கள் ரெஸ்யூமில் வந்து ப்ராப்ளமா இல்லை எங்களுக்கு என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஹையரிங் கொடுக்குறாங்க அப்படின்னா வேலை இல்லாதவங்க எல்லாருமே அந்த கம்பெனி வேலைக்கு எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்குன்னு தகுதியான நபர்களை மட்டும்தான் எடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷராகவே இருங்க, உங்களுக்கு வந்து முன் அனுபவம் வந்து கிடையாது, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே நிறைய கம்பெனியில் வந்து ஆள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நம்ம போன வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ் கம்பெனி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருந்தாங்க. அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருந்ததா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் நிறைய நபர்கள் வந்து உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ்மே. ஏன்னா இப்போது நம்ம சேனலில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க வந்து ஃப்ரெஷராக தான் இருக்கீங்க. ஆன்லைன் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டை தாண்டி ஃப்ரெஷர்ஸ் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. அதனால் ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஏன்னா இப்போ நிறையா ஸ்கேமு, நிறைய ஃப்ராடுத்தனம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப்ஸில் வந்து நடந்துட்டு இருக்குது. அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப்பையுமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ண சொல்கிறேன். அதனால் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்லிடுவேன். இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறது நீங்கள், இந்த ஒரு கெரியருக்குள்ளே போகிறது நீங்கள். அதனால் கவனமாக வந்து நோட்டிஃபிகேஷனாக 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லியிருப்பாங்க. இது உங்களுடைய நேச்சுரல் ஒர்க் என்ன, அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோல்லே வந்து ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த கம்பெனி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப் பண்ணி கொடுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் பண்ணுறதா இருக்கட்டும், லேர்ன் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், டவுட்ஸை கிளியர் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு தான் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து தமிழ் நம்பர், உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தான் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் நம்பர்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வருவாங்க. அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இல்லை லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், கன்னடா அப்படிங்கிற இந்த 4 லாங்குவேஜில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட், அதாவது ஒரு ஒரு உரையாடல்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க கேட்குறது நம்ம சொல்கிறது, நம்ம சொல்கிறது அவங்க கேட்குறது, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்ககிட்ட வந்து இருக்குது, இன்டர்பர்சனல் அபிலிட்டி ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது, ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி இந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து வாங்க முடியும். இப்போ இந்த ஒர்க்குக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு, நீங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த ஜாப்புக்கு வந்து மேலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீமேல்ஸும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இதுவாக அதை கொடுங்க. உங்களுடைய நெகட்டிவ் லாங்குவேஜ், அதாவது நேட்டிவ் லாங்குவேஜில் நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் உங்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறது கேட்குறாங்க. நம்ம வந்து தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறதுனால நீங்கள் தமிழ் அப்படிங்கிற கொடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வேலைக்கு எடுக்கிறது 99% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வந்து தமிழ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்லி மென்ஷன் த லாங்குவேஜ். உங்களுக்கு அதர் லாங்குவேஜ் ஏதாவது தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து தெலுங்கு தெரியுது, ஹிந்தி தெரியுது அப்படின்னா அதை கூட அடிஷ்னலாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. யுவர் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நீங்கள் வந்து வெரி குட்டா, இல்லை வந்து குட் ஆவரேஜாக போகிறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி குட் போடாதீங்க, குட் அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆக்குபேஷன் எதுவோ அதை நீங்கள் கொடுங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க. இல்லை வந்து ரீசெண்டாக வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, இந்த 2022 அகாடமிக் இயரில் தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரீசன் கொடுக்கலாம். இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா கொடுங்க, அதர்ஸ்னா அதர் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸே கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுடைய காலேஜ் நேம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜ் நேம் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு ரிசீவ் அப்டேட்ஸ் டேரக்ட்லி ஆன் வாட்ஸ்அப் அப்படிங்கிற இந்த பாக்ஸை நீங்கள் எனபிள் பண்ணுறாருந்தா பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் எனக்கு ஸ்பேம் நிறையா வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து டிக் பண்ணதை எடுத்து விட்டு ஐ எம் நாட் யுவர் ரோபோட் அப்படிங்கிற இதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த போர்ட்டல், இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா அர்த்தம். இது எல்லாமே வந்து ஹச்ஆர் சைட்லேருந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஒவ்வொரு நபர்களையுமே வந்து வெரிஃபை பண்ணி அவங்கள தனியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதனால் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், இதுக்கு நான் வந்து வில்லிங்காக இருக்கேன், எனக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இதுக்கு அப்ளை பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள். மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றின விஷயங்கள் கேட்பாங்க. இந்த கம்பெனி எப்போங்க லான்ச் ஆச்சு, இந்த கம்பெனி எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஏன்னா இன்டர்வியூ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் விசாரிச்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ரவுண்டை தாண்டி உங்களுக்கு வந்து பேசிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது விர்ச்சுவல் இன்டர்வியூ தான் இருக்கும். அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு உள்ளே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி உள்ளே போக முடியும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட வீடியோஸ் வந்து அப்ளை பண்ணி இன்டர்வியூ இல்லாமல் வந்து டேரெக்டாக ஹச்ஆர் செலெக்ஷன் மூலியமாக உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேலை இல்லை, நாங்கள் படிச்சிருக்கோம், எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவை விட்டுருங்க, தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து சொல்லுவேன். ஆனால் அது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து போகிறது கிடையாது. நம்ம சும்மா நியூஸ் பேப்பர் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனுக்கு மாறிட்டாங்க. இப்போ நியூஸ் பேப்பர்லாம் வந்து அந்த காலம் அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. அதனால் நம்ம எல்லாருமே டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கோம். ஆன்லைனுக்கு வந்துருங்க. அப்படியே காலங்காலமாக போயிட்டு இருக்குது. ஆன்லைனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொட்டி கிடக்கு. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேருக்கு வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ நண்பா. தேங்க்யூ.